2 days, 17 hours, 48 minutes. Hmm. Welcome you all people. Day 3 of 90-day transformation journey. நேற்றுக்கு ரெண்டு ஆப் பற்றி பேசுகிறேன். ஒன்று ஹெல்த்திஃபை மீ, இன்னொன்று ஸ்மோக் ஃப்ரீ ஆப். ஸோ இது ரெண்டுத்தையும் எதுக்கு இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னா, தட் இஸ் டு ட்ராக் மை ப்ராக்ரஸ். எவ்வளோ தூரத்துக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக. இன்னைக்கு இந்த வீடியோவில் டே 3யோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு சின்ன ஸ்மால் 7 டிப்ஸ் அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து this will definitely transform your life. Leading a healthier life could be daunting and confusing at times. The thing is, it's easy and it doesn't happen overnight. So என்னோட கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, this is not the first time I started to try for the transformation. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு தடவை பண்ணேன். ஸோ பண்ணும்போது அதை எப்படி நான் வந்து ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு தம் விட்டுட்டேன். அப்போது கிரேவிங்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணேன்னா, அப்போது சிக்கன் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன் நிறையா. சிக்கன் சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இந்த மாதிரி வந்துட்டு ஈவன் தோ தேர்ஸ் ஆர் ஜங்க் ஃபுட், அந்த ஜங்க் ஃபுட் இருந்தாலுமே அதை வந்துட்டு நான் கிரேவிங்க்கு பதிலாக நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இதை ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாரம், அதுக்கப்புறம் 2 வாரமாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பிகாஸ் அந்த கிரேவிங் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது வாரத்துக்கு அப்புறம் எனக்கு தம் அடிக்கணுன்ற ஒரு கம்பல்ஷனும் இல்லை, கிரேவிங்கும் இல்லை, எல்லாமே போயிடுச்சு. போனதுக்கப்புறம் வந்து தென் ஐ ஸ்டார்டட் ஸ்லோலி அவாய்ட் த ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணும்போது எப்படி நான் ரீப்ளேஸ் பண்ணேன், எனக்கு கார் சாப்பிட பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல என்ன பண்ண முடியுன்றதை பார்த்தேன். சிக்கன் நல்ல ஸ்பைஸியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஸோ 3 times a day வந்துட்டு அதை ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணதுனால பை த எண்ட் ஆஃப் 3rd week எப்படி இருந்துச்சுன்னா, கம்ப்ளீட்டாக வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்மோக் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஹெல்த்தியர் லைஃப் ஸ்டைல் வந்து லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதை மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இட்லி, தோசை, இந்த மாதிரி நல்ல சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் என்னெல்லாம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதுதான் வந்துட்டு மேஜரான ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம். இதை பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஸ்டிக்லி எனக்கு வந்துட்டு நான் ரொம்பவே கம்மியாகிட்டே வந்துட்டு இருந்தது. ஸோ இது பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஐ பர்சனலி ஃபைண்ட் இட் ரியலி சாட்டிஸ்ஃபைங் டு மார்க் ஆல் தோஸ் நம்பர்ஸ். ஸோ அதனால தான் வந்துட்டு டெய்லி காலை எழுந்த உடனே வந்துட்டு வெயிட் என்ன செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்துட்டு என்னெல்லாம் வந்து அன்லாக் ஆயிருக்குன்னு பார்க்கறது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏதோ பல்ஸ் ரேட் பெட்டர் ஆச்சுன்றது மாதிரி காமிச்சிச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்துட்டு டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தது. ஸோ இதை பார்க்க வந்துட்டு ரொம்ப எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஸோ ஓகே, நாளைக்கு ஏதோ ஒரு புதுசாக அன்லாக் ஆகுது, ஏதோ ஒன்று ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனாலே வந்துட்டு எனக்கு பெருசாக அந்த டைவர்ஷன் இல்லை இப்போ. அண்ட் இன்னும் திரும்ப சொல்கிறேன், கீப் யுவர் செல்ஃப் ரியலி ஆக்கியபைட். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை ஆக்கியபை பண்ணி வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இட் இஸ் பெட்டர். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு சைட்லாம் போகவே போகாது. ரொம்ப அதெல்லாம் கிரேவிங் இருந்தால் ஏதாவது ஒரு சப்ஸ்டியூட் வச்சுக்கோங்க. அந்த சப்ஸ்டியூட் அடுத்த வாரம் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் பெட்டர். தீஸ் ஆர் த 7 டிப்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 10,000 ஸ்டெப்ஸ் எவ்ரிடே வாக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது எப்போ வேணாலும் இருக்கலாம். இந்த டே காலையில் 6 மணிக்கு எழுந்துச்சு, 7 மணிக்கு எழுந்துச்சு, ஒரு ½ an hour நீங்கள் வந்து வாக்கிங் மாதிரி போகிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது அப்போ நீங்கள் வாக் பண்ணலாம். தென் ஆஃபீஸில் இருக்கும்போது லிஃப்ட்டுக்கு பதிலாக இது ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எங்கே வேணாலும் வாக் பண்ணுங்கள். வாக் பண்ணுறது சிம்பிள். இதுக்கு வந்து ஜிம்மு போகிற மாதிரிலாம் கிடையாது. வர 1/2 மணி நேரம் வந்துட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு திரும்ப வர மாதிரிலாம் கிடையாது. டெய்லி ஏதாவது ஒன்றாவது பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோட வாக்கிங் போங்க, எப்போ வேணாலும் வாக் பண்ணுங்கள். கிடைக்கிற டைம் வேணாலும் வாக் பண்ணிட்டுருங்க. அப்படிலாம் நீங்கள் வாக் பண்ணும்போது ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது டெய்லி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்டார்ட் டு பர்ன் கேலரிஸ். கூகுள் ஃபிட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கூகுள் ஃபிட்னு தான் நினைக்கிறேன் அந்த பேர். நான் எப்படி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன். அதை பண்ணும்போது பார்ப்பேன் டெய்லி. ஓகே, இன்னைக்கு வந்து 10,000 வந்து அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்னா, ஆமாம் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது அது ஒரு டிங்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இன்னைக்குள்ள டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணியாச்சு, மிச்சது நாளைக்கு தான். செகண்ட் இம்பார்ட்டன்ட் வந்துட்டு ஹேவ் 6 to 8 hours ஸ்லீப். கண்டிப்பாக ரெஸ்ட் கண்டிப்பாக வேணும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல தூக்கம் இருந்தே ஆகணும். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு வரும். ஸ்லீப் டிப்ரைவ்டாக இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்குது, இல்லை இன்சோம்னியா அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் அண்ட் டயட்குள்ளே போயிட்டீங்கன்னாலே கண்டிப்பாக உங்கள் பாடி டயர்டாகிடும். டயர்டான உடனே வந்து உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். அண்ட் 6 to 8 hours ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு have enough sleep in a day. அது போதும். நம்பர் 3 வந்து 2 times ஃப்ரூட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வெஜிடபிள்ஸும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அதில். அது வந்து ஒரு வேளை உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ரா சாப்பிட பிடிக்கல அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா ட்ரை ஸ்மூத்தி. அழகாக வந்து போட்டு, ஆனால் சுகர் இருக்கக்கூடாது. ஸ்மூத்தி அழகாக போட்டு சாப்பிட்டு குடிச்சு ஜாலியாக இருங்க. அண்ட் இன்க்ளூட் வெஜ்ஜீஸ் as well at times.
கொஞ்சம் கொஞ்சமாக அதை இதெல்லாம் நீங்கள் உள்ளே இன்டேக் பண்ண ஆரம்பிக்கும் போது யூ வில் ஸ்டாப் டு திங்க் அபவுட் ஹேவிங் ஜங்க் ஃபுட். சிம்பிள் சார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்ல கேலரிஸ் உள்ளே வந்துட்டு இன்டேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பசி இருக்கும்போது திடீர்னு போயிட்டு இன்னொரு திடீர் சாப்பிடணுன்றது நினைப்பு வராது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டம்மி எவ்வளோ ஃபுல்லாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவிங்ஸ்லாம் மோஸ்ட்டாக இருக்காது. அதனால எப்போவுமே ஒரு லஞ்ச் பாக்ஸோ இல்லாட்டி ஒரு சின்ன ஸ்நாக் டப்பாவை வச்சு அதுக்குள்ளே நீங்கள் எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே வந்துட்டு அழகாக சாப்பிட்டுடுங்க. வீட்டுக்கு வரும்போதும் சமைச்சு சாப்பிடுங்க. நம்பர் 4, கீப் யோர்செல்ஃப் ஹைட்ரேட்டட். கண்டிப்பாக நிறைய தண்ணி குடிங்க. அண்ட் ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன், ஃபார் மென் இட் இஸ் 16 cups அண்ட் ஃபார் விமன் வந்து 12 cups போட்டிருந்தது. பட் எவ்வளோ தூரம் தான் தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணி தாகம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து குடிங்க. அண்ட் தண்ணி குடிக்க மறந்துடாதீங்க. கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும். அந்த ஹெல்தி ஃப்ளேமி ஆப் இருக்குது, அதெல்லாம் ரிமைண்டர் மாதிரி கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அதை கண்டிப்பாக விட்டுறாதீங்க. யூ நீட் டு கீப் யோர்செல்ஃப் ஹைட்ரேட்டட். நம்பர் 5, பேக் யோர் லஞ்ச். கண்டிப்பாக சொல்கிறேன், பேக் யோர் லஞ்ச். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறதோ இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் லஞ்சை பேக் பண்ணாமல் போகும்போது 12 மணி கண்டிப்பாக பசிக்க ஆரம்பிக்கும் போது ஆப்ஷன்ஸ் கிடையாது, வெளியில் அவ்வளோ இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு வேளை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி பார்க்கும்போது கூட ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா இட்ஸ் மச் பெட்டர். கிரேவிங்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். நம்பர் 6, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ இல்லை வீடியோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் கண்டிப்பாக ஒரு வெயிட் ஸ்கேல் வச்சுக்கோங்க. தட் இஸ் டு ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ். இது ஒரு ஹேபிட்டை வச்சுக்கோங்க. டெய்லி வந்து ஒரு பிக்சர் இல்லை ஒரு வீடியோ ஏதோ ஒன்று எடுங்க. அண்ட் வெயிட் ஸ்கேலை வச்சுக்கோங்க. வெயிட் ஸ்கேல் வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ப்ராக்ரஸ்லாம் ட்ராக் பண்ண முடியும். அண்ட் 100% வெயிட் ஸ்கேலில் காட்டுறது தான் நம்மளோட வெயிட் அப்படின்றதுலாம் கிடையாது. அதில் வந்து இங்கே அங்கேயும் இருக்கும். அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும், ப்ராக்ரஸ் பண்ணுறோமா இல்லையான்றது. டெய்லி கண்ணாடி முன்னாடி நினைக்கும் போது பார்த்தா சேஞ்ச் இருக்குமான்னா தெரியாது. ஆனால் இதுவே நீங்கள் டெய்லி ஃபோட்டோ இல்லை வீடியோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா Day 1 Day 30 கம்பேர் பண்ணலாம், இல்லை Day 1 Day 60 கம்பேர் பண்ணலாம், Day 30 Day 90 கம்பேர் பண்ணலாம். இப்படி கம்பேர் பண்ணும்போது யூ கேன் ஆக்சுவலி see the progress. கண்டிப்பாக இது ஒரு ட்ராக் வச்சுக்கோங்க. that will also keep you motivated to undergo this transformation. Number 7, கண்டிப்பாக குக் பண்ண கற்றுக்கோங்க. குக்கிங் அவ்வளோ கஷ்டமாலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கிடையவே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்க்ரீடியண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. லைக் எக்குன்னு வச்சுக்கோ. எக்கு வைக்க போகிறீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் எலிமெண்ட் ஏதாவது வேணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் 2 தக்காளியில் 1 தக்காளி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு அதை சாப் பண்ணிட்டு உள்ளே போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு போட்டு வறுக்கட்டி அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம், பிடிச்ச மசாலாஸ்லாம் போடுங்க. அண்டு நிறைய மசாலாம் போடுறது, எனக்கு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு எந்த ஃப்ளேவர்ஸ்லாம் போட்டால் நல்லா இருக்கும்னு பாருங்கள். பெப்பர் அண்ட் சில்லி இது நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி வந்து சிம்பிளாக சின்னதாக வந்துட்டு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிக்கும். எஸ், இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இது ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணணுன்றது நான் பார்த்தேன். பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படி பண்ணேன். அண்ட் குக்கிங்லாம் ரொம்ப கஷ்டம் தான், முடியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் சாப்பிட்ருங்க, வெளில சாப்பிட வேண்டாம். தீஸ் ஆர் தி 7 tips. ஒவ்வொரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக 1 step at a time எடுத்து உங்கள் பேசிங் என்னன்றதை பாருங்கள். உங்கள் பேசிங்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது அட் த எண்ட் ஆஃப் 30th day இல்லை 60th day வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராக்ரஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். Day 3 எக்ஸ்பீரியன்ஸ். கிராம்ப் இருக்குது, கிராம்ப் இன்னும் இருக்குது, வலி இருக்குது, ஆனால் மேனேஜபிள். அந்த அளவுக்கு ரொம்பலாம் வலி இல்லை, பட் பெட்டர் தேன் எஸ்டர்டே. ஸ்மோக்கு பண்ணலை. வீடியோ ஆரம்பத்திலே காமிச்சிருப்பேன் 17 hours ஏதோ காமிச்சு, 2 days 17 hours ஏதோ காமிச்சதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ட்ரிங்க் இல்லை. அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து டயட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் 8 o'clock. 8 o'clockனால இன்னும் ரெஸ்ட் ஆஃப் த டே இருக்குது. பட் இப்போ வரைக்கும் வந்துட்டு கண்ட்ரோலாக தான் இருக்குது, பெருசாக எதுவுமே வந்துட்டு போகலை. நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் அவுட் இன்னைக்கு காலையே முடிச்சிட்டேன். ஸோ இட் வாஸ் ஈஸி. 5 சுகர் இல்லை. சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு 12 மணி ஆகிடுச்சு அப்படின்னா Day 3 கம்ப்ளீட் ஆகுது. ஓவராலாக பார்த்தா நேத்தி கூட இல்லை, ஃபர்ஸ்ட் டே கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே வந்து கிராம்ப் அது இது வலி அந்த மாதிரி கிரேவிங் எல்லாம் ரொம்ப இருந்தது. பட் Day 3 அந்த அளவுக்கு இல்லை. இட்ஸ் பெட்டர், பட் இல்லைன்னு சொல்ல வரல, பட் பெட்டர் தேன் எஸ்டர்டே. திரும்ப சொல்கிறேன், கீப் யுவர் செல்ஃப் ஸோ மச் ஆக்கியபைட். அந்த நாளில் வந்து அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னா சொல்லிட்டு தேட வேண்டாம். கீப் யுவர் செல்ஃப் ரியலி ஆக்கியபைட் ஸோ தட் யூ won't get diverted at all. இன்னைக்கு வந்து வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 107.10. ஸ்டார்டிங் வெயிட் வந்து 110.50 இருந்துச்சு. இன்னைக்கு Day 3 வந்து 107.10. ஆல்மோஸ்ட் லைக் 3 kilos டவுன்.
இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்ல மாட்டேன், பட் வாட்டர் கண்டென்ட் கம்மியாகிட்டே வருது. Further days எப்படி போகுது, ப்ராக்ரஸ் ஆகுதுன்றது நம்ம பார்க்கலாம். With this, I'm signing off today. Stay positive, stay healthy. Peace out. See you tomorrow.